பெரியார் தான் எல்லாம் போது இல்லை. பல முறை சொன்னேன். பெரியாரும் போராடினார், ஏற்கலாம். பெரியார் தான் போராடினார், ஏற்கலாம், எதிர்க்கலாம். நீ திரும்ப திரும்ப அதை நிறுவ நினைக்கும் போது அதை நொறுக்க வேண்டிய தேவை இருக்கு. நான் விட்டுட்டு பேசாம போயிருக்கு. பின்னாடி வந்த ஒருவர் அதை வீழ்த்தி ஏறும்போது தமிழ் தேசிய அரசியல் இவர் எங்கள் கொள்கை வழிகாட்சியும் மறுபடி தொடும்போது ஆடுறான்னு அடிக்க வேண்டியது. எந்த இடத்துல ஒரு கொள்கை எடுக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய தேவை வருது. விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சும்மா விட்டுட்டு போயிருக்கலாம். என்னை எதிர்த்து போராடுறேன், எனக்கு முற்றுகையிடுறேன்னு, சரி வா, அப்படி வந்துடுது. நீ பேசாமல் போயிருந்தா நான் பாட்டு பேசாமல் போயிட்டு இருந்திருப்பேன். நான் பலமுறை சொன்னேன், பெரியார் ஒளிகல்ல என் கோட்பாடு, பிரபாகரன் வாழ்க என்பதான் கோட்பாடு, திராவிடம் ஒளிகல்ல என் கோட்பாடு, தமிழ் தேசியம் வெல்க வளர்க வெல்கிறதா என் கோட்பாடு. அதை நீ திரும்பி திரும்பி இந்தி ஒளிகல்ல தமிழ் வளர்க வாழ்க, அதான் எங்க கோட்பாடு. அடுத்தவன் தாய்மொழியை ஒழிக்கிறது இல்லை, என் தாய்மொழியை அழிக்க விடாமல் பாதுகாக்கிறதா என் கோட்பாடு. அப்போ நீ குறுக்க குறுக்க வந்து நிற்கும் போது அப்புறம் அண்ணன் என்ன, தம்பி என்ன, தாத்தா என்ன, அப்பா என்ன, ஐயா அண்ணன் கொய்யா அண்ணன் போட்டு வெல்றான்னு வெல்க வேண்டியதுதான். பார்த்துக்கங்க. சேர்ந்த யாரையாவது ஒருவர், ஊடகவியலாளர்கள், மதிப்புமிக்க ஊடகங்கள் சேர்ந்த யாரையாவது ஒருவர் 2 நிமிடம் பெரியாரை பற்றி பேசணும். ஐயா, நீங்க கேள்வி கட்டி தற்போது குறுப்போதெல்லாம் பேசக்கூடாது. நான் பேசுறது உள்வாங்கணும். அங்க பேசிய யாரையாவது, சேர்ந்த யாரையாவது, பெரியார் யார், பெரியார் பெரியார் அவர் யார், அவரை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுங்கன்னு. ஏன் இவ்வளவு நாள் வெளியில ஏறி பேசாம இருந்துச்சு, திடீர்னு இப்ப சேர்ந்து பெரியாரை பற்றி பேசுறதுனால வெளியில வரையான்னா திமுகக்கள் தேவைப்படுது. இஸ்லாமிய மக்களுக்கு பெரியார் இஸ்லாமியர்னு கூட சொல்ல துளுக்கேன், அவனுக்கு இந்த நாட்டில் என்ன சம்பந்தம் இருக்கு, நீ எந்த நாட்டுக்காரன், உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம், நீ தமிழனா, 1964 வரை பேசிட்டார். இது தெரிஞ்சவன எங்க கட்சியில் இருக்க 2 இஸ்லாமிய தந்திர கூப்பிட்டு நாங்கள் பெரியாரை பேசிட்டார். இவன் நாள் இதுக்கு வெளியில இருந்தான், போய் அப்பவே சேர வேண்டியதானே. பெரியாரை பேசின வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? பெரியார் எப்ப பேசுவார் சீமான், அப்போ போய் திமுகவில் சேரணும்னு. பெரியார் மேல பற்றி கொண்டவர்கள் தானே மாண்புமிகு முதல்வரையும் மாண்புமிகு துணை முதல்வரையும் ஒரு 10 நிமிஷம் எழுதி வச்சு படிக்காம பெரியாரை பற்றி பேச சொல்லு. நான் அன்னையிலேருந்து பெரியாரை பற்றி பேசுறேன். என்னத்தையாவது பேசிட்டாரு. பெரியாரை பேசி, பெரியாரின் கோட்பாடு கொள்கைகளை பேசி வாக்கு சேகரிக்க பொது தேர்தல் பொது தளத்தில் இந்த தலைவர்களுக்கு துணிவு இருக்கா? அனாதைகளா சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கா. நான் தனிச்சு நிற்கிறேன்னா அனாதையா? நீ அப்படிதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்த. அனாதை பையில பார்த்து ஏன் அரண்டு போய் தெரியல? எதுக்கு தெரியல? பெரியாரை வச்சுக்கிட்டு பேசிட்டே இருங்க. பெரியாரை பேசிக்கிட்டே இரு. நான் பிரபாகரனை பேசியிருக்கேன். பொது தளத்தில் என் தலைவன் பிரபாகரனை பேசி நான் ஓட்டு கேட்கிறேன். நீ பொது தளத்தில் பெரியாரை பேசி ஓட்டு கேளு. யார் பெரியாருன்னு தெரியும். கேட்டிருக்கீங்களா? கேட்குறீங்களா? நீ சொல்றபடி சோகால்டு டெரரிஸ்ட் அப்படிதானே சொல்ற. எங்க அண்ணன் அப்படிதானே சொல்ற. அவரையே சொல்லி 36 லட்சம் ஓட்டை வாங்கி டேக் ஃபோர்ஸா மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா நிக்கிறேன்ல, அப்படி பேசு. எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க தம்பி. கிழக்கு சூரியன் உதித்தால்தான் உலகத்திற்கு விடிவு. ஈரோடு கிழக்கில் சூரியன் மறைந்தால்தான் தமிழ் சமூகத்திற்கு விடிவு.